ஹாய் ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதுசாக ஏதோ அப்டேட் விட்டுக்கிறாங்க, அதை பற்றி பார்க்கலாம். வாங்க கொஞ்சம் கிளைம்லாம் பண்ணிட்டு அப்புறம் அடுத்தது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வீடியோவில் தொண்டை சரியில்லை, அதனால் என்னால் சொல்ல முடியல. அதனால் இந்த பார்ட் 2ல் சொல்கிறேன், வாய்ஸ் கொடுக்குறேன். சரி, ஃபஸ்ட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், கமெண்ட்லாம் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு என்ன தப்பு இருக்குது அதெல்லாம் புரியும். நீங்கள் ஏதாவது வேணுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல் ஐக்கனை தொட்டு ஆளுன்னு தொட்டு என் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம கேமிங்கை கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணிட்டு விளாடலாம். கிளைம்பிங்லாம் முடிச்சுட்டு அடுத்தது டேரெக்டாக நம்ம ப்ளே பண்ணலாம். இந்த பண்டில் நல்லா இருக்குது, வாங்கலாம். வாங்கியாச்சு. இது நல்லா இருக்குது, வாங்கியாச்சு. எக்யூப் பண்ண வேணாம், வச்சுக்கலாம். கலெக்ஷன் ஒன்றும் இல்லை, ஆனாலும் இருக்கட்டும் கைஸ். இப்போ நம்ம அந்த புது அப்டேட் வந்த உடனே ஸ்டார்ட் பண்ணி விளாட்றோம். ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி கன்ஸ் எல்லாம் எக்யூப்பில் இருக்குதான்னு பார்த்துக்கலாம். கன்ஸ் ஒன்றும் இல்லை என்கிட்ட, ஆனால் ஏதோ அரைக்குறையாக இருக்கிறத வச்சு ஓட்டிக்கலாம் கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம எல்லா கன்னையும் கிளைம் பண்ணிட்டு எக்யூப் பண்ணிட்டு அதெல்லாம் முடிச்சிடலாம். ஒவ்வொன்றா எக்யூப் பண்ணிடலாம். இருக்கிறது ஒரு 4 கன்று இது, அதை மட்டும் எக்யூப் பண்ணிடலாம். எக்யூப் பண்ணிட்டு நம்ம டேரெக்டாக ஆட ஆரம்பிச்சிடலாம். நம்மகிட்ட ஒரே ஒரு க்ளோவல் ஸ்கின்லாம் இருக்குது, அதையும் பாருங்கள். அது நம்மளுக்கு ஓசியில் விட்டது தான். நம்ம எப்பயும் டாப்அப் பண்ணக்கூடாது, தேவையில்லாமல் காசு செலவு பண்ணக்கூடாது. அதனால் டாப்அப்லாம் பண்ண வேணாம், யாரும் பண்ணாதீங்கன்னு நான் சொல்கிறேன். ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு அமௌண்ட்டை போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். மேட்சுக்குள்ளே போய் ஜாலியாக ஆடலாம். பெட்டு ஒரு 4 இருக்குது கைஸ். போயாச்சு, நம்ம மேட்சுக்குள்ளே போயாச்சு. நிறைய இப்போ எல்லாம் 4 எனிமி 50 எனிமீஸ் இருக்கிறாங்க. எத்தனை பேர்த்தம் போட முடியும்னு பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நானும் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் ட்ரை பண்ணுறது என்னென்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். எதாவது வேறு கேம்ஸ் உங்களுக்கு புதுசாக கேம் எதாவது நீங்கள் புது கேமும் சொல்லுங்கள், அதை விளாண்டு நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கமெண்ட்டில் முக்கியமாக பண்ணுங்கள். இனிமேல் பண்ண நானும் பண்ணுவேன். எதாவது புது கேம்லாம் பண்ணுவேன். என்ன மேலே காற்றுல மீன் தண்ணியில் பறக்கிற மாதிரி பறக்குது. ஏதோ அதிசயமாக விட்டுக்கிறாங்க அப்டேட்டு. நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். நல்லா தான் இருக்குது, ஆனால் மீன் இப்படி பண்ணிடக்கூடாது. தண்ணியே இல்லாமல் பறக்குது மீன். அதில் தண்ணி வர மாதிரிலாம் இருக்குது. நம்ம பீக்கில் இறங்கலாம், அதுதான் நம்மளுக்கு பெஸ்ட்டு. என்ன மீன்லாம் லோ கிராவிட்டியில் பறந்துட்டு இருக்குது. என்ன பண்ணுறது டேரெக்டாக இப்போ பீக்கில் இறங்கலாம். எனிமே போட முடிஞ்சால் போடலாம், இல்லையா அவங்க போட்டோம். நேராக இப்போ பீக்கில் போனோடனே லூட்டை 2 பொறுக்கணும், 2 அடிக்கலாம். இருக்கிற உசியை வச்சு ஃபஸ்ட்டு அடிக்கலாம், ஏன்னா இல்லைன்னா நம்மளை போட்டுருவானுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 பேர்த்த போட்டுடலாம். கீழே இறங்கினோடனே போட்டு அவனுங்கிட்ட இருந்து லூட் எடுத்து நம்ம ஆடலாம். வந்த உடனே ஒரு எனிமி இருக்கிறான், அவனை எப்படியும் அடிக்கிறேன். ஐயோ, டேமேஜ் பண்ணிட்டான். ஹெட் ஷாட், கில்லு. இப்போ நம்ம கொஞ்சம் நம்மளுக்கு பிளட்டு ஏற்றிக்கலாம், இல்லை நம்மளுக்கு பிளட்டு பிளட்டை விட்டுட்டானுங்க. நம்மளுக்கு சாவு ரெடி பண்ணுறானுங்க. இப்போ திரும்பி அவனுக்கு சாவு ரெடி பண்ணலாம் கைஸ். வாங்க, கன் வேறு கொடுத்துட்டானுங்க அவனுங்களே. நல்ல கண்ணா. நேராக கீழே போனோன்னே அவனுக்கு சாவு ரெடி பண்ணுறது தான் நம்மளுக்கு அடுத்த வேலை. உங்களுக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், ஷேர் பண்ணணும். அதுதான் உங்களோட வேலை. என் வேலையை நான் செய்கிறேன், உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போச்சு, இங்கே தப்பு பண்ணிட்டோம். பிளட்டு குறையுது, சாவோன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், ஓடலாம். இங்கேருந்து ஓடிடலாம், அவ்வளோதான். தேவையில்லாமல் அங்கே வர க்ளோவல் வேஸ்ட் பண்ணிட்டு இங்கே வந்தாச்சு. லூட்டு போகும்போது நம்மளை அடிச்சு போகிறான்னு பார்த்து இங்கே இருக்கிறான். சாவு. அடுத்த கில்லுக்கு எங்கே போனான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதாவது சொல்லுங்கள். அந்தாண்ட எனிமி இருக்கிறான், அந்தாண்ட போகலாம். ஒளிஞ்சு போய் நம்ம ஒளிஞ்சே அடிக்கலாம். நம்மளுக்கு இப்போதைக்கு ப்ராக்டிஸ் வரல, இல்லை. நேராக போகிறோம், அவனுக்கு சுடுறோம். ஆனால் பார்த்து அடிக்கிறோம், இல்லை நம்மளும் அவனுக்கு அடிச்சிடுவானுங்க.
ஃபஸ்ட்டு வந்த உடனே அடித்த மாதிரி இப்போ அடிக்கக்கூடாது. நம்மள பார்த்து அங்கே இருக்கிறான். அடிக்கலான்னு பார்த்தோம், பாதி அடிக்கலான்னு பார்த்தேன், தப்பிச்சிட்டான். இப்போ நம்ம போய் திரும்பி அடிக்க போகிறோம். வாங்க போய் அடிக்கலாம். எங்கே இருக்கிறான்? ஒளிஞ்சிருப்பான். இங்கே தான் எங்கே ஒளிஞ்சிருப்பான்னு நினைக்கிறான். போய் பார்க்கலாம். இங்கே அவனும் இல்லை, போய் பார்க்கலாம். எங்கே இருக்கிறானுங்க? ஒரு 4 பேர் வரமாட்டானுங்க. இங்கே இப்போ தான் சாவு ரெடி பண்ணால் நம்மளுக்கு சாவு ரெடி பண்ண போடுறாங்களோ. போச்சு கைஸ், நம்மள அடிக்கிறான். நம்ம கொஞ்சம் ஹெல்த் ஏற்றிக்கிட்டே போனோம். எங்கேருந்து அடிக்கிறான்? ஏதோ ஒரு நாய் அடிக்குது, எந்த நாயின்னு தெரில. போய் பார்க்கலாம். அங்கே இருக்குது, அங்கே ஒரு நாய் இருக்குது அதுன்னு நினைக்கிறேன், தெரில. அவனை அடிச்சிடலாம். அடிச்சாச்சு. நேராக இப்போ அடுத்த இதுக்கு போயிடலாம். அடுத்த இதுக்கு போய் இன்னொரு சாவி. இவன் தான் நம்மளை அடித்தான். இவனை அடிச்சே தீரணும். ஏன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே இவன் தான் நம்மளை அடித்தான். உசி நம்ம கையில் இருக்குது, அதுக்குன்னு இப்படி அடிப்பானா? நாம் அவனை அடிக்காம விடக்கூடாது கைஸ். நேராக இப்போ போய் அடுத்த எனிமி தேடணும். அடுத்த எனிமிக்கு சாவி ரெடி பண்ணணும். வாங்க அடுத்த எனிமி எங்கேன்னு தேடலாம். போய் நேராக எனிமி எங்கே இருக்கிறான்? எனிமியை காணோம். கொஞ்சம் மெடிக்கிட்லாம் போட்டுக்கலாம். என்னாலும் எல்லாம் ஹெல்த்தெல்லாம். இங்கே ஒரு எனிமி. இவன் நம்மளை அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவனை அடித்து சோதி முடிக்கலாம். சரி அந்தன போயிட்டானே. சரி நம்ம இப்படி சுற்றிட்டு போகலாம். அவன் அப்படி வந்தான், இப்படின்னு போகிறான். அவனை அடிக்கிறான். போகிறான், வந்துட்டான். கைஸ் உட்காந்து போட்டான். போச்சு. அடிக்க பார்க்குறான், அடி வாங்கிட்டான். இப்போ சாவ போகிறான். செத்துட்டாங்க. அவ்வளோதான், இவனுக்கு சோழி முடிஞ்சு செத்து போயிட்டான். அங்கேருந்து யாரும் அடிக்கிற மாதிரி இதுக்கு வந்துச்சு. அடிக்கிறானா இல்லையா போய் பார்க்கலாம். மேப்பில் எதுவும் எனிமி, மேப்பில் எங்கேயும் எனிமியை காணோம். போய் பார்க்கலாம். ஏதாவது எனிமி கிடச்சா சரி. கிடச்சானா அவனுக்கு சாவு. கிடச்சிட்டான். குளோல் படை ஒரு அடி. போய் பின்னாடி போய் ஒரு அடி. இவன் தான் நம்மளை அடித்தான். திரும்பி 2வது சாவு அவனுக்கே. உசி இருந்துச்சுன்னு அடிக்கிறான். நம்ம 2 தட்டி அடிச்சாச்சு கைஸ். திரும்ப வந்தாங்கன்னா திரும்ப அடிக்கலாம். அடிச்சுட்டே இருப்போம். இன்னும் 32 அலையை தான் இருக்குது. அதில் ஒருத்தர் நம்ம இன்னும் 6 பேர்த்து தான் அடிச்சிக்கிறோம். ஒரு 8 பேராச்சும் அடிக்கணும். ஒரு 8-10 பேர் அடித்தா தான் நல்லா திருப்தியாக ஏறும். திரும்ப வந்துட்டோம். திரும்பி சாவு. வைப் அவுட் ஆகிட்டோம். திரும்பி அடிக்கலாம். திரும்பி அவனா வந்தான், திரும்பி அடிக்கலாம். 7 கில் தான் இருக்குது. நிறைய ஏதாவது எனிமி வந்தால் பரவாயில்ல, திரும்பி அடிக்கலாம். ஒரு அடி. டக்குன்னு சாவாமல் டக்குன்னு ஆடிட்டு இருக்கிறோம். எங்கே எனிமையை காணோம். சரி ஏதாவது லூட்டுக்குதா நல்லதா? ஒன்றுமே இல்லை. வந்துடலாம். எங்கே எனிமையை காணோம். எனிமி வந்தானா சரி நல்லாயிருக்கும். எனிமி வா 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 அப்படின்னு கூப்பிட்டா வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் வரமாட்டேங்கிறான். என்ன பண்ணுறது? நேராக போய் அவனுக்கு சாவு ரெடி பண்ணோம். ஆனால் எவனா அங்கே இருக்கிறான் கைஸ். எனிமி வண்டிக்கிட்ட ஒளிஞ்சு நின்றுதான். இப்போ என்ன பண்ணுறது? புல்லட்டு படலை. அப்போ நம்ம சுற்றிட்டு போகலாம் கைஸ். சுற்றிட்டு போய் ஒரு அடி. அவன் சாகணும், இல்லை நம்ம சாகணும். நம்ம சாகிறத விட அவன் சாகிறது தான் நம்மளுக்கு முக்கியம். போய் அவனை அடிச்சிடலாம். கொஞ்சம் அவனை அடிச்சுட்டு நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். அவன் சுற்றிட்டு போகலாம். இப்படி போகலாம். சுற்றிட்டு இப்படி போனால் ஏதாவது எனிமி மாட்டுவான். கன்ஃபார்ம் மாட்டுவான். இருக்காமையா வேற போகலாம். நம்ம கையில் மாட்டாமையாக இருப்பான். எங்கே இருக்கிறான்? எனிமே காணும் கைஸ். எங்கே இருக்கிறான்னு தெரில. கொஞ்சம் டோக்கன்லாம் எடுத்துக்கலாம். யூஸ் ஆனால் ஆகலாம் பிரச்சனை. அங்கே ஒருத்தர் இருக்கிறாங்க. இப்படி ஒழிஞ்சிக்கிறாங்க கைஸ். கவர் எடுத்துக்கிட்டோம். நம்ம இங்கேருந்து அப்படியே நைஸாக இருந்தாலும் போயிடலாம். அந்த போய் ஒரு 2 சுடு சுட்டா செத்து போயிடுவோம். ஒளிஞ்சி நம்ம அந்தானு போயிடலாம். அந்தானு வருவானா? அங்கே ஒழிஞ்சிட்டு இருக்கிறான். வந்தான். அவனுக்கு சாவு. அடுத்தது அவன் 8 கிலோ ஆயிடுச்சு. நம்ம நினச்ச டார்கெட்டை ரீச் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வந்தாலும் சரி வரலாலும் சரி நம்ம போய் அடிக்க ட்ரை பண்ணுவோம். 19 அலையஸ் தங்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. கொஞ்சம் லூட் பொறிக்கலாம். டக்குன்னு லூட் எடுத்துகிட்டு நேராக போகலாம். ஏதாவது எனிமி மாட்டுவான். மாட்டினோடனே அவனுக்கு சாவு தான். எல்லாம் ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோஸை. நான் கரெக்டாக பேசுனா இல்லையான்னு அதையும் சொல்லுங்கள். அதை நான் கொஞ்சம் திருத்திக்க பார்க்குறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் முதல்ல பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு புரியும் ஏன்னா உங்களுக்கு கேம்ஸ் வேணும்னு. இங்கே இனிமேல் வந்துட்டான். இதோட 3வது டைம் நம்ம கிட்ட சாப்பிட்றாங்க கைஸ். இது 3வது டைம் நம்மள அவன் அடிச்சிட்டாங்க கைஸ். நம்மளுக்கு சாவு ரெடி ஆயிடுச்சு.
சரி கைஸ், நம்ம திரும்பி இன்னொரு மேட்ச் ப்ளே பண்ணலாம். இந்த மேட்ச் இதோட முடிஞ்சிச்சு. நம்ம 8 கில் அடித்தான்னு நினைக்கிறேன் கைஸ். 8 கில்லோட முடிஞ்சிச்சு மேட்ச். அவன் அடிச்சிருந்தா 9 கில் ஆயிருக்கும். ஆனால் நம்மளால் அடிக்க முடியல. அவன் அதுக்குள்ளே அடிச்சுக்கிட்டான். எல்லாம் புதுசாக பண்டில்லாம் போட்டு வந்துக்கிறாங்க. நம்ம தான் எப்பயும் போல் ஒரே பண்டில் ஒரே கேரக்டர். எவனா ஏதாவது இது போட்டான்னா பரவாயில்ல. அந்த டாடா போட்டுட்டானுங்க. இது பொறிக்கலாம். டீம் பூஸ்ட் கிடச்சிக்குது. இது வேறு என்னமோ கிடச்சிக்குது. இது 50 இது காயின்ஸ் கிடச்சிக்குது. திரும்பி பறக்கும் மீன். எல்லாம் தண்ணியில் மிதக்கிற மீன் பார்த்துருப்பீங்க. ஆனால் பறக்கிற மீன் இங்கே மட்டும்தான் பார்க்க முடியும். த பவர் ஆஃப் ஃப்ரீ ஃபயர். இங்கே மட்டும்தான் அவங்களால பறக்கிற மீன்லேருந்து பறக்கிற யானை வரைக்கும் பார்க்க முடியும். வேறு எங்கேயும் பார்க்க முடியாது கைஸ். இப்போ நேராக திரும்பி பீக்கில் தான் இறங்கணும். பீக்கு தான் நம்மளுக்கு நல்ல பெஸ்ட்டான இடம். அங்கே தான் நிறைய எனிமி வருவானுங்க. வரலான்னு பிரச்சனை இல்லை, நம்ம தேடி போய் அடிக்கலாம். வந்தானுங்கன்னா நல்லது தான். இப்போ நேராக போய் அவனுங்களை அடிக்கிறதுக்கு எதாவது பார்க்கலாம். போயிட்டு நேராக அடிக்கலாம். உங்களுக்காக நான் எஃபர்ட் போட்டு ஒரு நாளைக்கு 5 வீடியோ கூட போடுறேன். ஆனால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தொட்டு ஆளுன்றதை தொடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்கள் வரைக்கும் சேரும். வந்து திரும்பி நம்மளை அடிச்சுட்டாங்க கைஸ். திரும்பி நம்ம இறங்கி அவனுக்கு சொல்லி முடிச்சிடலாம். ஆளுன்றது எனக்கு மட்டும்தான் வரணும். அப்படின்னா ஆளோக்குன்றதுக்கு மட்டும்தான் வரணும். எனக்கு வந்தால் தான் நான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். மறக்காமல் பெல் ஐக்கனை தொட்டுருங்க. சப்ஸ்கிரைப்பை மறக்காமல் தொடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸும் மறக்காமல் வரும். தினைக்கு 5-6 வீடியோ போடுறேன் கைஸ். மறக்காமல் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். திரும்பி ஒரு எனிமி கைஸ். ப்ளோவர் போட்டுடலாம். திரும்பி அவனை அடிச்சிடலாம். அவன்தான் சேர்த்துட்டான் கைஸ். நம்ம கொஞ்சம் நம்மளுக்கு ஹெல்த் ஏற்றிக்கலாம். இல்லை நம்மளுக்கு ஹெல்த் போட்டுருவானுங்க. ஹெல்த் நம்மளுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு போட்டுக்கலாம். அவனுக்கு ஹெல்த்துக்கு போடுறன்ற பேரில் நம்மளுக்கு குறைச்சி தான் விடுவானுங்க. அதுக்கு நம்மளுக்கு நல்லா ஃபுல் ஹெல்த் ஏற்றிட்டு போய் அவனுங்களுக்கு அடிக்கலாம். இங்கே ஒருத்தன் வரான், முடிஞ்சிக்கலாம் கைஸ். ஹூக்காங் போட்டான். இதுதான் பிடிக்கிறது இல்லை கைஸ். எல்லாம் அவனும் ஹூக்காங் போட்டுக்கிறானுங்க. நம்ம வெட்ட வழியில் நின்றுக்கணும். அடி கம்மியாக தான் டேமேஜ் வந்துச்சு. நம்ம சுற்றிட்டு போய் திரும்பி அடிக்கலாம் கைஸ். அவனுக்கு இன்றைக்கி சாவு ரெடி பண்ணாமல் விடக்கூடாது கைஸ். எங்கே இருக்கிறானோ சரி தேடி கண்டுபிடிச்சி அடிக்கணும். அவன் வந்தான்னா மாட்டினான்னா நம்ம கையில் தான் மாட்டுவான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல கைஸ். வரமாட்டிக்கிறான். இங்கே தான் இருக்கிறானா ஓடி போயிட்டானான்னு தெரில. ஓடி போயிட்டானா செத்து போயிட்டான். வேறு வேலை இல்லைன்னு நினச்சிட்டான். சரி வேறு ஒருத்தன் அடிச்சிட்டான். நம்மளை அவனை அடிக்க போனான்னு நினைக்கிறேன். லூட் எடுத்துகிட்டு டக்குன்னு அவனை அடிக்கணும். டக்குன்னு போனான். எனிமி அவனா வருவான். அங்கே சண்டை போடுறாங்க. இங்கே ஒருத்தன் அடிக்கிறாங்க. ஓல் மண்டை க்ளோட். நம்ம ஓடி போயிடலாம். நம்மளை சாவு போட்டுருவானுங்க. கொஞ்சம் மெடிக்கெட்லாம் ஏற்றிட்டு கொஞ்சம் தெம்பாக அவனை போய் அடிக்கலாம். அது வரைக்கும் அவன் பக்கம் போவானான்னு நினைக்கிறேன். போனால் நம்மளுக்கு சாவு ரெடி. அதனால் நேராக வேறு இடத்துக்கு போகலாம். போயிட்டே அவங்க ரெடி பண்ணலாம் சாவு. அப்படியே போகலாம் கைஸ். முன்னாடி எவனா இருக்கிறான். சண்டை போட்டுக்கிறானுங்க. நம்ம போய் ஒருத்தனையாச்சும் அடிக்கணும். இங்கே ஒருத்தன் செத்து போயிட்டான். இப்போ நம்ம இன்னொருத்தனை சாவடிக்கணும். போய் உள்ளார போயிடலாம். அப்படியே ரூமுக்குள்ளே தான் எவனோ போனான். அங்கே பார்த்து போயிட்டு இங்கே இருக்கிற எனிமி அடிக்கலாம். இருக்கிறாங்க சிரிக்கணும். சும்மா நின்றுதான். நம்ம சும்மாவே அடிச்சிட்டோம். இங்கே ஒருத்தன் உள்ளார போயிட்டான். இப்போ திரும்பி அடிக்கணும் கைஸ். உள்ளார போயிட்டான் கைஸ். நாளை ஏறணும். திரும்பி பார்க்கணும். அங்கே இருக்கிறான். திரும்பி அங்கே போனால் அங்கே வருவான்னு நினைக்கிறேன். வந்துட்டான். நம்மளை அடிக்கிறதுமே வரான். ஆனால் நம்ம அவனை அடிச்சிட்டோம். மெடிக்கெட்லாம் ஏற்றிக்கலாம். திரும்பி இப்போ அந்த ட்ரோன்லாம் விட்டாச்சு ஹெல்த் ஏற்றுறதுக்கு. இப்போ அவனா எனிமி வந்தான்னா திரும்பி அடிக்கலாம். நிற்காமல் நம்ம பாட்டுக்கு அடிச்சுட்டே இருக்கலாம். எனிமி கிடச்சா சரி. அங்கே சத்தம் வருது. புல்லட் ஃபயரிங் பண்ணிட்டுக்கிறானுங்க. அங்கே போகலாம். அதுக்கு முன்னாடி பொட்டியிலேருந்து ஏதாவது லூட்டு கிடைக்குதா? வேஸ்ட்டு கன்ஸ் தான் கிடச்சிக்குது. அது நம்மளுக்கு தேவையில்லை இப்போதைக்கு. அதனால் போய்க்கலாம். அங்கே ஒரு எனிமி சண்டை போட்டுக்கிறான். அடிச்சாச்சு. ஒரே புல்லட்டில் சேர்த்துறான். அவன்கிட்ட ஒன்றுமே சத்து இல்லை. நம்ம அடுத்தவங்ககிட்ட போகலாம். வேறு அவனை அக்கறானா? இங்கே யாராவது இருந்தால் பரவாயில்ல. யாரோ இருக்கிறாங்க. ஒரு அக்கா இருக்கிறாங்க. அக்காவுக்கு சாவு கிடையாதா? நம்மளுக்கு சாவு. ஆமாம், நம்மளுக்கு சாவு போட்டாங்க கைஸ். அந்த அக்கா சரியில்லை. நம்மளை அடிச்சுட்டாங்க. அடுத்த டைம் இந்த அக்காவை நம்ம அடிக்கலாம் பார்த்தா. அது வரைக்கும் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, பெல் ஐக்கனை தொட்டு ஆளுன்னு எனக்கு மட்டும் ஆலோக்குன்ற யூடியூப் சேனலுக்கு மட்டும் போடுங்க.
அதுவும் முக்கியமாக என் யூடியூப் சேனலுக்கு மட்டும் போடுங்க. இங்கே அந்த அப்டேட்டில் இருக்கிறத புதுசாக க்ளைம் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இதாக அதை அமுச்சு விட்டுலாம். இப்போ ஃப்ரீன்னு ஏதோ கேட்டுக்கிறாங்க. ஃப்ரீ ஃபயர் சம்மன்ஸ் அப்படின்னு நம்ம போட்டுக்கிறானுங்க. அது தொடலாம். ஏதோ மீன்லாம் பறக்குது கைஸ். புதுசாக ஒரு மீன் கிடச்சிக்குது. இங்கே ஒரு மீன், இங்கே ஒரு மீன், ஆட்டோ பஸ்ஸு என்னென்னமோ கிடைக்குது கைஸ். ஜெல்லி ஃபிஷ்ஷு ஒரு 5 பொருள் கிடச்சிக்குது. நம்ம இதில் ஏதோ ஆட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுத்த மேட்ச்சுக்கு போகலாம். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம வேறு எதாவது க்ளைம் பண்ணுறது இருக்குதா? காசு கிடச்சிருச்சு, 200 கிடச்சிது கைஸ். ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்த மேட்ச்சில் போய் அடுத்த மேட்ச்சை என்ஜாய் பண்ணலாம். நான் என்ஜாய் பண்ணணும் இல்லையோ, நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பொட்டியெல்லாம் திறக்க வேணாம், வேஸ்ட்டாக தான் போகும். அதுக்கு நம்ம கலெக்ஷன் மாதிரி சேர்த்து வச்சுக்கலாம். மேட்ச்சில் வந்தாச்சு. ஃப்ரீ ஃபயர் இண்டியா சூப்பராக இருக்குது கைஸ். திரும்பி ஸ்டார்ட் பண்ணிட்டா நம்ம ஆட ஆரம்பிக்கலாம். கதவெல்லாம் திறந்துச்சு கைஸ். திறக்க மாட்டேங்குது. இது டாடாய்ஸ் போட்டானுங்க, எடுத்துக்கலாம். அங்கே ஒரு டாடாய்ஸ் போட்டுக்கிறானுங்களே, பார்க்கவே இல்லை. சரி, அப்புறம் போய் எடுத்துக்கலாம். இப்போ போய் எடுத்துக்கலாம். இங்கே ஒரு டாடாய்ஸ் இருக்குது, எடுத்தாச்சு. இங்கே ஒன்று இருக்குது, எடுத்தாச்சு. சோல்டு ஆயிடுச்சு கைஸ். என்ன பண்ணுறது? எடுத்தாச்சு. 20 ரூபா கிடச்சிது கைஸ். ஒரு 200-300 டைமண்ட் கொடுத்தா கூட பரவாயில்ல. கயனாகாரம் தெரியல கைஸ். திரும்பி இந்த பறக்கிற மீனில் வந்துட்டோம். பறக்கிற மீன் முதல்ல இருந்து பறக்குது. திரும்பி நம்ம எப்பயும் போல் ஒரே இடத்துக்கு தான் போகிறோம். அது பேர் பீக். அங்கே பீக்கில் போய் தான் நம்மளுக்கு அடுத்த வேலையே இருக்குது. நேராக இப்போ பீக்குக்கு போகலாம். பீக்குக்கு போய்ட்டு எனிமிஸை ஷூட் பண்ணலாம். நீங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அது வரைக்கும் நான் ஆடுறேன். பீக்குக்கு நேராக இறங்கி எனிமிஸை ஷூட் பண்ணுறான். யுசி இருக்கிறனால நம்மள அவனுக்கு ஷூட் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் பார்த்து ஆடணும். பார்த்து ஆடி அவனுங்களுக்கு சாவு போடணும். நேராக இப்போ இறங்கிட்டு நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் கைஸ். ஒக்கா டக்குன்னு போய் நம்ம அங்கே இருந்தால் நம்மளை சாவடிக்கிறானுங்க. அதனால் நம்ம இங்கே வந்து கன்னெல்லாம் பொறிக்கலாம். கொஞ்சம் நல்ல கன்னாக தான் கிடச்சிக்கிது. யூஎம்பி எடுத்துக்கலாம், அது நல்லா அடிக்கும். திரும்ப மற்ற இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஃபயர் கன்லாம் இருக்குது, அது வேஸ்ட்டு. யுசியே ஏதோ பரவாயில்ல. ஃபயர் கன்னுக்கு நம்ம போயிட்டு யூஎம்பி வச்சு அடிக்க போகிறோம். இது ஒரு சூப்பர் கைஸ். இப்போ நேராக அடிக்கலான்னு பார்த்தா அடிச்சாச்சு. நம்மளுக்கு லூட்டு கிடச்சிருச்சு. திரும்ப நம்மளை அடிக்க போகிறானுங்க, அடிச்சிட்டானுங்க. நம்ம ஓடி போயாச்சு. திரும்பி இங்கே வருவானுங்க. இல்லை, வரலை. எங்கேயோ ஒளிஞ்சிருந்து அடிச்சிருக்கிறான். மேலேயா கீழேன்னு தெரில. திரும்பி நம்ம கன்னை எடுத்துகிட்டு தான் போகிறோம். எடுத்துகிட்டு நம்ம பார்க்கலாம். எங்கேயோ இருந்து அடிக்கிறான். எங்கேருந்து அடிக்கிறான்னு தெரில. கையில் மாட்டினான். நானே கையிலேயே கொண்டுருவேன் கைஸ். எங்கே இருக்கிறான்னு தெரில. சட்டித்தலையன் தூரத்தில் நின்று சட்டித்தலை அடிக்கிறான். நம்ம அடிக்கலாம் கைஸ். நேராக போகிறோம். எங்கே இருக்கிறானோ போட்டு தள்ளுறோம். இன்றைக்கி போட்டு தள்ளாமல் விடக்கூடாது. பேக் வேறு ஃபுல்லாகிடுச்சு. என்னன்னு தெரில. நேராக எனிமி எங்கே இருக்கிறான்னு பார்க்கணும். எனிமியை காணோம். பேக் பாதி தான் இருக்குது கேஸ். ஆனால் ஏதோ தெரில. இன்னேலாம் எடுக்க முடியல. இங்கே தான் எனிமி இருக்கிறானு பார்க்கலாம். நல்ல கன்னாக கிடச்சிக்குது. ஏதோ பரவாயில்லன்னு சொல்லலாம். எனிமி தான் இல்லை. எனிமி இல்லாமல் என்ன பண்ணுறது? எனிமியே இல்லாமல் கன்னை வச்சுட்டு நான் என்ன பண்ணிட்டேன்? இந்த ட்ரோனை விடலான்னு பார்க்குறேன். சரி, விட்டுலாம் கைஸ். இப்போயே விட்டுலாம். அப்போ தான் கொஞ்சம் இதாக இருந்தால் தெரியும். எனிமி எங்கேயும் தெரிய மாட்டேங்கிறானே. அங்கே தெரியலான்னு நினைக்கிறேன் கைஸ். அங்கே போகலாம். அங்கே இருந்தால் பின்னாடிக்கிறான் கைஸ். பின்னாடிக்கிறான், முன்னாடிக்கிறான். எல்லா சைட்லையும் தெரியலானுங்க. நம்ம கொஞ்சம் லூட்டை பொறுக்கிட்டு நேரம் அவனுங்களை பொறிக்கலாம். எஸ்கேஎஸ் எடுத்துக்கலாம். அதை வச்சு அடிக்கலாம். எஸ்கேஎஸ் எடுத்தாச்சு. வேறு எதாவது பொருள் இருக்குதா? இல்லை, வேஸ்ட் பொருள் எதுவும் இல்லை. போகலாம். நேராக போய் அவனை அடிக்கிறான். அங்கே ஃபயரிங் பண்ணுறான். அங்கே தான் இருக்கிறான் பண்ணால் கன்ஃபார்ம். இப்போ அங்கே போய் 2-3 பேராச்சும் இருந்தால் நல்லாயிருக்கும். ஒருத்தர் இருந்தால் கூட போதும் கைஸ். 4 கூட தேவையில்ல. ஒருத்தர் இருந்தால் போதும். அவனை அடிச்சுட்டா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். எங்கே இருக்கிறான்னு தெரில. அங்கே இருக்கிறான். இங்கே தான் இருக்கிறான். செத்து போயிட்டான் ஒருத்தன். நம்ம பார்த்து போய் அடிக்கணும். இல்லையா நம்மளை அவனுங்க அடிச்சிருவானுங்க. எனக்கு தெரிஞ்சு அவனை ரிவ்யூ பண்ணுறான்னு நினைக்கிறேன்.
இல்லை எவனும் ரிவ்யூ பண்ணல கைஸ். பண்ணான்னா நம்ம தான் சாகும் அவனுக்கு. நம்ம கையில் தான் அவனுக்கு சாவே இருக்குது. இங்கே எவனா எனிமி வந்தானே பரவாயில்ல அடிக்கலாம். எனிமி காணும். இங்கே இருக்கிறான் கைஸ். அவ்வளோதான் செத்துட்டான். நம்ம கையில் மாட்டிக்கிட்டா செத்துட்டான். ஓடுறான்னு நினைக்கிறேன். ஓடுறா அப்படியே ஓடி போயிரு. ஆனால் சாகிறது என் கையில் தான் சாவு. இங்கே இல்லை. இங்கே வந்தான் என் கையில் செத்துட்டான் கைஸ். நம்ம இப்போ ஓடி போய் கொஞ்சம் மெடிக்கல்லாம் போட்டுக்கலாம். இல்லை நம்மளை சாவடிச்சிடுவானுங்க. ஹெல்த்து இல்லை. ஹெல்த்தெல்லாம் ஏற்றிட்டு தெம்பா திரும்பி போய் ஏதாவது லூட் அவங்களுக்கு தானே பார்த்துக்கலாம். இல்லை வேஸ்ட்டு எல்லாம். புல்லட் மட்டும் எடுத்தாச்சு. இப்போ நேராக போகலாம். அங்கே ஃபயரிங் பண்ணுறானுங்க. திரும்பி அங்கே போகலாம். லேண்ட்மைன் வச்சிடலாம் கைஸ். திரும்பி இதே லூட்டு பொறுக்கம் தானே சாப்பிட்டோம். பொறுக்கம் தான் சாப்பிட்டோம். இல்லைன்னா விட்டுருவான். செத்தா தான் நல்லாயிருக்கும். நேராக போகலாம். அங்கே ஃபயரிங் பண்ணுற இடத்துக்கு போகிறோம். சாவடியும் ஃபயரிங் அங்கே பண்ணுறானுங்க. எனக்கு தெரிஞ்சு ரிவ்யூ பண்ணிட்டுக்கிறான்னு நினைக்கிறேன் கைஸ். மேப்பில் பாருங்கள் ரிவ்யூ பண்ணிட்டுக்கிறான் அவனும். இப்போ நேராக போய் அங்கே ரிவ்யூ பண்ணுறவனுக்கு ஆப் வைக்கணும். ரிவ்யூ பண்ணுறவனுக்கு ஆப் வச்சா தான் அவன் டீம்மேட் வந்து நம்மளுக்கு ஆப் வைப்பான். ஆனால் நம்ம அவனுக்கு ஆப் வச்சிருந்தோம் ஃபஸ்ட்டு. பார்க்கலாம். மேலே ஒருத்தன் படுத்துக்கிட்டாங்க உட்காந்துருந்தான். நம்ம அவனுக்கு சாவி போட்டாச்சு. இப்போ இங்கே அவனை ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தானே அவனுக்கு சாவிக்கணும். ரிவ்யூ பண்ணி முடிச்சிட்டான். போயிட்டான் இவனும் சாப்பிடான். ஆனால் இவன் டீம்மேட்டு என்னை தேடி நம்மளை அடிக்கலாம். பார்த்து எல்லாம் எடுத்துகிட்டு இங்கேருந்து கொஞ்சம் போகலாம். இப்போதைக்கு 27 அலைவ்ஸ் இருக்குது. நம்ம 5 பேர் தான் அடிச்சுக்கிறோம். நம்ம போன மேட்ச் கூட பரவாயில்ல நல்லா அடிச்சிருந்தோம். இந்த மேட்ச் இன்னும் அடிக்கணும். ஒரு 10 பேர் அடிக்கணும்னு பார்த்தேன். இந்த மேட்ச்சு அடிப்பனான்னு தெரில. போய் பார்க்கலாம். செத்துருவனா உசுரோடு இருப்பனான்னு பார்க்கலாம். நிறையா எங்கே இருக்கிறானா போகிறோம். போய் அடிக்கிறோம். அவனா இருக்கிறானா இல்லையான்னு தெரிலையே. எனிமி என்ன அடிக்காத நான் ஒன்று அடிக்கிறேன் அப்படின்னு நான் வேண்ட சொல்லிடலாம். இத்தனை மேட்ச் அடித்த மாதிரி இந்த மேட்ச்சை அடிப்போம். எங்கே அங்கே எனிமி இருக்கிறான். அங்கே உட்காந்துருக்கிறான். அடிக்கலான்னு பார்த்தேன். அடிக்கலை. செத்துனேன். என்ன கை சூடாக சீக்கிரம் செத்துட்டேன். பைத்தியக்காரன் என்ன பண்ணான். ஹேக் போட்டுக்கிறான்னு நினைக்கிறேன். ஜாக்கு ஹேக்கு போட்டான் கைஸ். ஜாக்கு வந்து ஹேக் போட்டு நம்மளை அடிச்சுக்கிட்டான். நம்ம திரும்பி அவனை அடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். ட்ரை பண்ணலாம். இப்போ அவனை அடித்தாதான் நம்மளுக்கு நல்லது. இப்போ மேலே ஒருத்தர் இருக்கிறான் கைஸ். மேலே இறங்கி அவனுக்கு சாவ போடலாம். ஐயோ இறங்க வரும்போது அடிக்கிறான் கைஸ். 60க்கு கம்மி பண்ணிட்டான் கைஸ். அடிக்கலாம். திரும்ப அடிக்கலாம். அவன் நம்மளை அடிக்கிறான். திரும்ப நம்மளை அடிக்கிறான். என்னென்ன வருவான். நம்ம என்னென்ன வந்தாச்சு. அவனுக்கு சாவ ரெடி பண்ணிச்சு. செத்துட்டான். சோலை முடிஞ்சு செத்துட்டான் கைஸ். க்ளோவை நான் எடுத்து வந்துச்சு. கன்று நல்ல கன்னாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ கீழே குதிக்கிறோமா வேணாமா. ஜோன் வேறு வருது. குதிக்கிறது தான் எனக்கு பெட்ரு. அப்போ தான் நம்ம தப்பிப்போன்னு நினைக்கிறேன். ஜோனு கொஞ்சம் குறைக்குது நல்லா. சாவாமல் இருந்தால் சரி. சாவலை. மெடிக்கிட்டு போட்டுக்கணும். மெடிக்கிட்டு ஒரு 2 மெடிக்கிட்டு போட்டு போய்க்கலாம். இல்லைனா நம்ம செத்துருவோம். மெடிக்கிட்டு போட்டாச்சு. இப்போ வாங்க போகலாம். எதாவது காரு அந்த மாதிரி எதாவது கிடச்சிச்சின்னா கார் எடுத்துகிட்டு போய்க்கலாம். டக்குன்னு கன்று எடுத்துக்கலாம். இங்கே இருக்கிறது எக்ஸாமிட் எடுத்துக்கலாம். கரெக்டாக இருக்கும். எக்ஸாமிட் எடுத்து நேரம் நம்ம போய்க்கலாம். இங்கே வேறு எதாவது கன்று நம்மளுக்கு தேவையானது அங்கே எதாவது இருக்குதா. அங்கே எதாவது இருந்தால் அதை எடுத்துக்கலாம். இங்கே எந்த கன்று இல்லை இருக்குது. எஸ்கேஎஸ் இருக்குது. அதை எடுத்துக்கலாம். எக்ஸாமேட்டுக்கு எஸ்கேஎஸ்ஸே எடுத்துக்கலாம் கைஸ். அது நம்மளுக்கு பெஸ்ட். நேராக இப்போ ஜோன் விட்டு வெளியே போகலாம். இல்லையா ஜோனே நம்மளை சாவடிச்சிடும். இன்னும் 16 பேர் தாங்கிறாங்க. நான் அடித்தது 6 பேர். இன்னும் 16 அலைவு இருக்குது. இங்கே ஒரு கார் இருக்குது. நேராக காரில் உட்காந்து ஷார்ட் ரேஞ்ச் எடுத்துகிட்டு நேராக காரை ஓட்டிகிட்டு போகலாம். அங்கே பாருங்க கைஸ் எவ்வளோ பெரிய மீன். எவ்வளோ பெருசுக்குது. விட்டா நம்மளை இந்த உலகத்தையே தின்ற மாட்டேங்குதா. பாருங்க எவ்வளோ பெருசு. அந்த மீனை பார்த்துட்டு இங்கே வேறு முட்டுறேன். எலும்பி ஃபைட் பண்ணுறானுங்க. இங்கே செத்துருவோம். போச்சு அடிக்கலாம். நம்ம வேறலாம் இங்கே நம்மளுக்கு சண்டே வேணாம். அங்கே ஒருத்தன் மாஸ்டர் கட்டி சுற்றிட்டு இருக்கிறான். அவனை போய் துரத்தலாம். மாஸ்டர் இருக்கான அது திரும்பி பின்னாடி ஒருத்தன் அடிக்கலாம். சரி அங்கே வேணாம். மேலே போய்க்கலாம்.
பீமா சக்தி சைடு ஒருத்தன் எவனா இருக்கிறான்னு நினைக்கிறான். அங்கே ஃபயரிங்லாம் வருது. அங்கே எவனா இருக்கிறானா இல்லையா? கைஸ் இங்கே இருக்கான். பூக்காங்க மேலே போட்டான். போச்சு, நம்மளை முடிச்சிட்டான். சோழி முடிஞ்சு கைஸ். அவ்வளோதான், நம்மளுக்கு சோழி முடிச்சிட்டான். அவ்வளோதான் கைஸ். எத்தனை ப்ளஸ் ஆகின்னு பாக்கலாம். கம்மியாக தான் ஆயிடுச்சு. வெறும் 52 தான் கைஸ் ப்ளஸ் ஆகிக்குது. என்ன பண்ணுறது, தேவலாம் 52 தான் ஆகிக்குது. ஒரு 70-80 ஆகும்னு நினச்சேன், ஆகலை. போன வீடியோவில் நான் போட்டிருந்தேன், ஆனால் எத்தனை ப்ளஸ் ஆனிச்சுன்னு உங்களுக்கு காமிக்கல. அது வந்து 76 ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. அந்த மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள். பார்ட் 1 போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃபயர் வீடியோன்னு போட்டிருப்பேன். ஆல் அவுட் கேமிங் ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃபயர் வீடியோன்னு போட்டிருப்பேன். இதுக்கு வந்து ஆல் அவுட் கேமிங் செகண்ட் ஃப்ரீ ஃபயர் வீடியோன்னு போட்டிருப்பேன். மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை தொட்டு ஆல்ன்றதை தொட்டு இந்த அலோக்குன்ற வீடியோவுக்கு மட்டும் தொடுங்க. மொத்தமாக சேர்த்து எனக்கு மட்டும் தொடணும்னு நான் சொல்கிறேன். எல்லாத்துக்கும் தொடுங்க, தொடாமல் போங்க, அது உங்கள் விருப்பம், அது நான் சொல்லக்கூடாது. ஆனால் எனக்கு தொடுங்கன்னு நான் அவங்கக்கிட்ட கெஞ்சி கேட்கணும். ரெக்வெஸ்ட் பண்ணுறேன். ட்ரை பண்ணுங்கள், பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக புதுசாக கேமிங் ஏதாவது வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அந்த மாதிரி புது கேமிங் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச கேமிங் வீடியோவே அப்லோட் பண்ணுறேன். இப்போ அடுத்த மேட்ச் போயாச்சு. இல்லை என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த டைம் எத்தனை பேர் அடிப்பான்னு தெரில. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய் கைஸ்.